வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுத்திட்டு வர்றாரு. பந்தக்கால் நடுவில் நல்லா மிக சிறப்பாக நடந்தது. அதில் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? அது பெரியார் மதங்கள் சாமி இல்லை அப்படின்னு சொல்கிறவர் பெரியார் படத்தையும் வச்சுட்டு பெரியார் படத்துக்கு மேலே எதிரில் 3 மதத்தவர்களை கூப்பிட்டு பூஜைக்கான ஜாமான் எல்லாம் வச்சு 3 வகையான தீர்த்தங்கள் வச்சு பூஜையாக அமோகமாக சிறப்பாக நடத்திருக்காரு. அது ஒன்று. ரெண்டாவது, திராவிட கழகம் திராவிட ஆட்சிக்கு ஒரு முடிவு வருங்கிற மாதிரி 2026 முடிவு வருங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன பண்ணார்? நேராக போய் பெரியாருக்கு ஒரு மாலையை போட்டார். ஒரே கல்லில் 2 மாங்காய்னாங்க. ஒரே கல்லில் திராவிட சாம்ராஜ்யத்துக்கு முற்றுப்புள்ளி. ஒரே மாலையை போட்டோன்னே திராவிட கட்சிகள் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. ஏன்னா இவரே வர விடாமல் தடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ லேட் ஆகி போச்சு. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வளர்ச்சியை தடுக்க முடியாது. கூட்டம் வந்துச்சுல, சரியான கூட்டம். அவர் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக கூட்டம் வந்துருக்கு. யாருமே செய்யாதது. பெரியார் சாமி இல்லை, அது இல்லை, ராமர் இல்லை, அது இதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் படத்தை எதிர்த்து வச்சுட்டு இந்த பக்கத்தை எல்லாத்தையும் 3 மதத்தினரை உட்கார வச்சு பூஜையை பெற்று தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கிற மாதிரி சிறப்பாக செஞ்சுருக்காரு. வந்த காலம் நல்லா சிறப்பாக நடந்துச்சு. கூட்டம் நல்லா திருப்தியாக வந்துருச்சு. அவர் எப்படி வந்தார் என்னன்னு தெரியல. அவர் வரதா இருந்துச்சு, வரல. விஜயானது நம்ம நல்லா சிறப்பாக செயல்படுறாரு. மாவட்டங்கள் தோறும் வர்றாரு. மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் 2026 ஆட்சி இருக்கிறது கன்ஃபார்ம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லுங்கள்.